Hello everyone, this is Lindsay here. Praise the Lord. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இல்லை உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், மேபியோ பேரண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும், அவங்களுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்கள்ட்ட சொல்லுவீங்க, அவங்க என்ன பண்ணாலும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்ற ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பை யாராச்சும் ஒருத்தவங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களை யோசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, நீங்களும் அதே மாதிரி அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக இருப்பீங்க. கரெக்டாக? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நம்ம பண்ணிடணும்னு நினைப்போம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவங்க நம்மளுக்கு பண்ணணும்னு நினைப்போம். சில நேரம் அப்படி நினைப்போம், சில நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலைனாலும் நம்ம அன்பு காட்டணும்னு நினைப்போம். அதே அந்த பர்சன் உங்களுக்கு துரோகம் பண்ண போகிறாங்க, உங்களை கஷ்டப்படுத்த போகிறாங்க, உங்களை ஹர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏர்லியராகவே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, உங்களால் சேம் அன்போடு அவங்க கூட பழக முடியுமா? அவங்கள்ட்ட சேம் அன்பை காட்ட முடியுமா? அவங்கள்ட்ட சேமாக எப்படி நீங்கள் முந்தி இருந்தீங்களோ அதே அன்போடு இல்லை. அவங்க உங்களுக்கு கஷ்டம் தர போகிறாங்க, உங்களை மறுதளிக்க போகிறாங்க, உங்களை துக்கப்படுத்த போகிறாங்க, உங்களை விட்டு கொடுத்து பேச போகிறாங்க. அப்படிலாம் தெரிஞ்சும் உங்களால் அவங்க மேலே அன்பு ஃபுல்லாக காட்ட முடியுமா? சேம் லவ்வை நம்ம அவங்கள்ட்ட காட்ட முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 100ல் 99% நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டவுட்டு தான். ஐயோ பேசுவோம், பழகுவோம், ஆனால் ஐயோ இவங்க நம்மளை கஷ்டப்படுத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட கொஞ்சம் இக்னோர் பண்ண ஆரம்பிப்போம். அவங்கள அதே போல் நேசிப்போமா அப்படின்னா ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அதே போல் ஏசப்பாட்டையும் ஒரு கேரக்டர் பண்ணாங்க. யார் அப்படின்றத பார்க்கலாமா? மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் 66லேருந்து 72 வசனம் நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக தெரியும். பீட்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர். என்னங்க பீட்டரா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வரும்போது அவருக்குன்னு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 12 டிசைபிள்ஸ் வச்சுருந்தாரு. டிசைபிள்ஸ்னால் சீஷர்கள். ஸோ அவருக்கு பின்னாலேயே போனாங்க. எல்லா நேரத்துலேயும் ஆண்டவர் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் வச்சாலும் அவங்க கூடவே இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா பீட்டர். ஓகேவா? பீட்டர் ரொம்ப க்ளோஸு ஏசப்பாக்கு. எல்லா இடத்துலையும் ஹி வாஸ் ஸோ ஆக்டிவ் வித் காட். அந்த ஜீசஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஏசப்பாக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல ஏசப்பா நிறைய சீஷர்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்கும் போது பேதுரு முந்திக்கிட்ட ஆன்சர்